அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இந்த இங்கே மெயின் ரோட்டில் நம்ம மாடியில் நிலையம் இருக்கிறதுனால இந்த வண்டி சவுண்டெல்லாம் கேட்க தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது ஓயறதுக்கு நடுராத்திரி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பதிவு போட முடியாது. அதனால் இந்த சத்தம்லாம் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு என்ன அப்படின்னா, ஊட்டு வகதி எப்படி நடக்குது, அது என்ன விவரம், அதை நம்ம எப்படி கைப்பற்றுறது அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க. இன்னொரு சகோதரர் மறுபிறவிலாம் அப்பா சொல்லணேன், ஆனால் இருந்தாலும் மற்ற மகான்கள் மறுபிறவிலாம் வலியுறுத்தியிருக்காங்க. அதை பற்றி பாடல்லாம் பாடியிருக்காங்க. அதனால் அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் நமக்கு ஒரு தவத்துக்கு ஒரு துணையாக இருக்கும்ன்ற அடிப்படையில் தான் அவர் அதை கேட்குறாரு. அப்பா இல்லைன்னு சொல்லலை, அப்பா அதை வேண்டான்னு கொஞ்சம் மறுத்துருக்காரு, அவ்வளோதான். அதனால் முதல்ல இந்த ஊட்டு வகதி கேட்ட நண்பருக்கு ஒரு விளக்கம் கொடுப்போம். ஊட்டு வகதினா என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம இந்த வெளியே நடக்கக்கூடிய சங்கதியை பார்ப்போம். இப்போ பூமி எப்படி சுழன்றுட்டுருக்கு, நமக்கு பூமி பூமிக்கு அடியில் என்ன இருக்குது, பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது. அப்போ பூமிக்கு மேலேயும் ஆகாயம்தான், பூமிக்கு அடியிலையும் ஆகாயம்தான். அப்போ பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு இரும்பு போடுறோம், இரும்பு போய் ரொம்ப வேகமாக பூமியில் விழுந்துடுது. மாடியிலேருந்து கீழே போட்டோம்னா போய் கீழே விழுந்துடுது. இதே ஒரு பஞ்சை போட்டோம்னா அந்த பஞ்சு அவ்வளோ வேகமாக போய் விழுதா? அப்போ பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சை எவ்வளோ வேகமாக அது இழுக்கணும். ஆனால் அப்படி இழுக்கிறது இல்லைல்ல. இப்போ அங்கே ஒரு பஞ்சு இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு குழல் வச்சு அதை உறிஞ்சோம்னா அந்த பஞ்சு எவ்வளோ சடனாக அந்த குழலில் ஒட்டிக்குது. அப்போ ஈர்ப்புத்தன்மை இருக்குன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும். அப்போ பூமிக்கு ஈர்ப்புத்தன்மை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்துடுச்சு. சரி, ஆகாயத்துக்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்றத பார்த்தா தான் ஊர்த்து வகதிக்கு நம்மளால் பயணிக்க முடியும். ஆகாயத்துக்கு ஒரு லேயருக்கு மேலே ஈர்ப்புத்தன்மை இருக்குது, அந்த லேயருக்கு கீழே அழுத்தம் இருக்குது. இந்த அழுத்தமும் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆகாயத்தில் உள்ள அழுத்தமும் ரெண்டும் சேர்ந்து அழுத்தி தான் பூமியை உருளை செய்யுது. அதாவது மேக்னெட், இந்த சைடில் ஒரு மேக்னெட்டு, இந்த சைடில் ஒரு மேக்னெட்டு, இந்த நார்த் போல் சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் வச்சோம்னா நடுவில் ஒரு இரும்பு என்ன பண்ணும், அல்லாடும். அந்த மாதிரி பூமிக்கு அடியில் ஒரு அழுத்தத்தன்மையும் மேலே ஒரு அழுத்தத்தன்மை இருக்கிறதுனால இது சுழண்டுட்டுருக்கு, அது மேலே நம்ம உலாவிட்டுருக்கோம். அப்போது ஈர்ப்புத்தன்மை எங்கே இருக்குன்னா, இந்த அழுத்தத்துக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது ஆகாயத்தில். அது ஓசோன் படலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஈர்ப்புத்தன்மையான ஒரு லேயர் இருக்குது. அப்போது அந்த ஈர்ப்புத்தன்மை மாதிரி நம்ம உடலுக்கும் அழுத்தத்தன்மை ஒன்று இருக்குது, ஈர்ப்புத்தன்மை ஒன்று இருக்குது. அழுத்தத்தன்மையினால தான் நம்ம எழுந்திரிச்சு உலாவிட்டு நடந்துட்டுருக்கோம். ஈர்ப்புத்தன்மை நடக்கும்போது தான் நமக்கு தூக்கம் வருது. இது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ சின்ன வயசில் நம்ம விளையாண்டுருப்போம், எவ்வளோ விளையாட்டுகள்லாம் விளையாண்டுருப்போம். சின்ன வயசில் கற்றுக் கொடுத்த விளையாட்டுகள்லாம் சயின்ஸ் தான், நமக்கு தெரியாமல் விளையாண்டுட்டோம். இப்போ காத்தாடி விடுறோம், அது அந்த சென்னை சைடில் ரொம்ப ஃபேமஸ் காத்தாடி விடுறது. அப்போ இந்த காத்தாடி பார்த்திங்கன்னா நம்ம எழுப்புவோம், அது எலும்பாது, காற்று இல்லைன்னா எலும்பாது. அப்போ யாராவது கூட இருக்க ஒரு நண்பரை கூப்பிட்டு அதை கொஞ்சம் தூரம் கொண்டு போடான்னு சொல்லி அவனை கொண்டு போக சொல்லிவிட்டு அவன் தூக்கி விடுவான். அதுக்கப்புறம் நம்ம போட்டு நூலை போட்டு இழுத்தோம்னா அது மேலே போவோம். அதையும் தட்டி 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 தான் நம்ம எழுப்பணும். அது காற்று எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை பார்த்து நம்ம தட்டி தட்டி இழுக்கணும். அது என்ன பண்ணும், கொஞ்சம் தூரம் நம்ம அப்படி இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது மேலே எம்பி 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 மேலே போய் இந்த காற்று படர்ந்து இருக்கிற இடத்துல போய் தொட்டுதுன்னா, அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கிற காற்றுல போய் இது பட்டுதுன்னா
அந்த காற்று அதை இழுத்துரும். அந்த காற்று அதை இழுத்து பயணிச்சுட்டு மேலே கொண்டு போயிட்டே இருக்கும். அப்போ பார்த்தா அதிவேகமாக அந்த காத்தாடி போயிட்டே இருக்கும். நம்ம நூல் விடும்போது கையெல்லாம் சூடு ஏறும், கையெல்லாம் அறுக்கும், எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். எவ்வளோ நூல் விட்டாலும் அது போயிட்டே கிடக்கும். இது அனுபவப்பட்டிருக்கோம் நம்ம. இல்லை பார்த்தா அது இருக்கும். அப்போ மேலே வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மையான ஒரு காற்று மண்டலம் தானே அதை இழுத்து கொண்டு போகுது. அப்போது கீழே அழுத்தத்தன்மையாக இருக்கிறதுனால தானே போடுற பொருள்லாம் கீழே வந்து விழுந்துருது, பஞ்செல்லாம். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம உடல்லையும் சில விஷயங்கள் இருக்குது. மேலே ஈர்ப்புத்தன்மை நடக்கும்போது நம்மள அறியாமல் சொக்கும், கண்ணெல்லாம் மேலே போகும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே சொக்கி போயிடுவோம். அப்போ ஜீவன் மேலே இழுத்துக்கிட்டு போயிடும். எங்கள் சுழிமுனை தாண்டி பிரம்மரந்தத்துக்கு இழுத்துட்டு போயிடும். இழுத்துட்டு போய் அங்கே சூழ்ச்சின்னு ஒரு இடத்துல விட்டுரும். அப்போ தான் நம்ம தன்னை அறியாமல் தூங்குறோம். அப்போது ஊர்த்துவகதியும் அந்த இடங்கள்ல தான் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், சுழிமுனைக்கு மேலே காற்று இழுக்கும் தன்மை உண்டு, சுழிமுனைக்கு கீழே காற்று அழுத்தத்தன்மை உண்டு. இப்போ இந்த காற்று அழுத்தத்தன்மைக்கு தான் சாமி வந்து ஜீவசக்தியான வாயுன்னு சொல்கிறார். அப்போ காற்று இழுக்கிற தன்மைக்கு பேர் ஜீவன் அப்படி சொல்கிறார். அப்போது நம்ம இந்த இழுக்கிற தன்மைக்கு போனோம். எப்படி போனோம்? நம்ம உடலில் பரவி இருக்கிற அத்தனை ஜீவசக்தியான வாயு, அபான வாயு எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? நல்ல பயிற்சியில் மேலே அந்த காத்தடை தட்டுற மாதிரி நல்லா மேலே இழுத்து 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 எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணி அதை கொண்டு போய் சுழிமுனை அடியில் அப்படி ஏற்றி அப்படி நிறுத்தணும். ஒரு அழுத்தத்தோடு நிறுத்தணும். எவ்வளோ நேரம் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது அதோட தன்மையை பொறுத்தது. சாமி வந்து 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 1/2 மணி நேரம் சுகம் காண்றதுக்கான நிஷ்டை பண்ணணும்னு சொல்கிறார். அப்போ அதை சாமி வந்து சுகம்னு சொல்கிறார். இப்போ இந்த 1.5 மணி நேரம் நம்ம அபியாசம் பண்ணோம்னா உடலில் இருக்க வாய்வெல்லாம் ஒன்று திரண்டு ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணி போய் சுழிமுனையை தாக்கி நிற்கும். அப்போ ஏதாவது 1-2 டைமில் அப்படி உள்ள ஊடுருவிடும். ஊடுருவும் போது தான் நமக்கு சுகம் கிடைக்கும். அந்த சுகத்துக்கு பேர் தான் நிஷ்டை. அதுதான் சாமி ஜீவன் சுகம் காண அந்த தருணம் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நிஷ்டை. அது வந்து 1/2 மணி நேரம் நம்ம அதே மாதிரி நின்றுட்டுருக்கோம்னு சொல்கிறார். அப்போ 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் சாமி வகுத்து கொடுத்துருக்காரு. இந்த 2.5 மணி நேரத்தை நம்ம பண்ணோம்னா தான் இந்த மாதிரியான அழுத்தம்லாம் கிரியேட் ஆகும். அதுவும் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதிகாலையில் தான் கட்டாயம் பண்ணணும். அதிகாலை ஜபத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது போல் அற்புதங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பகலில் பண்ணுறதெல்லாம் உடல் பயிற்சியாக இருக்கும் அல்லது மனப்பயிற்சியாக இருக்கும். ஜீவனுக்கான முக்திக்கான பயிற்சி அது இருக்கவே இருக்காது. முக்திக்கான பயிற்சி ஊர்த்துவகதி வரணும், சுழிமுனை திறக்கணும்னாலாம் அதிகாலை ஜபம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த காஸ்மிக் எனர்ஜியை வாங்கி நம்ம தவம் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம்னா நம்ம உடல் எல்லாமே நாடி நரம்பு எல்லாமே ஒரு லகுவாக ஒரு வீரியம் இல்லாமல் அப்படியே ஒரு ரப்பர் தன்மையில் இருக்கும். அப்போ சாமி சொல்கிறாரு, மனம் வந்து பெருசாக படர்ந்து இருக்காது அந்த நேரங்களில் வெளியே, அது ஒடுங்கி இருக்கக்கூடிய தருணம் அது. அந்த நேரத்தில் நம்ம தவம் பண்ணோம்னா ஈஸியாக எல்லாமே கைக்குள்ளாகிடும்னு சொல்லி தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த நேரங்களில் தான் அந்த அமுத காத்தும் வருது, அந்த காஸ்மிக் எனர்ஜின்ற ஒரு காத்தும் வருது. அந்த நேரத்தில் தான் இது போல் சாதனைகள்லாம் நம்ம சாதிக்கணும். அதுவும் சாமி வகுத்து கொடுத்த அந்த 2.5 மணி நேரத்தை அதை கட்டாயம் காலையில் பயன்படுத்தணும். அது மதியமும் மாலையும் கூட நடக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து 3 நேரமும் ஒரு 40 நாளோ 50 நாளோ நம்ம உட்காந்துட்டோம்னா நீங்கள் நினைக்கிற இந்த ஊர்த்துவகதியை பிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த அழுத்தத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எப்போவாவது உள்ள ஊடுருவி மேலே போகும்போது அது இழுத்துக்கும். அது இழுத்துட்டு போகும்போது அது பயணிக்கிற விதத்தை நம்ம பார்த்தாலுமே நமக்கு பயம் வந்துடும். அது இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்படியே போனால் போயிடலாம் ஜாலியாக. சாமி கூட போனால் சம்பாதிக்கும்போதே ஆகணும்னா அப்படியே விட அப்படியே போகணுன்னா போயிடலாம். ஆனால் நம்ம பயந்து என்ன பண்ணுவோம், இங்கே வேலை இருக்குது, மனைவி இருக்குது, மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டு வருவோம். சரி வரலாம். இதே மாதிரி பயிற்சியை தொடர்ந்து பண்ணி அந்த அனுபவத்தை தொடர்ந்து நம்ம கொண்டு வந்தோம்னா அது நடைமுறைக்கு வந்துடும். இது நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு சமாதின்ற ஒரு விஷயம் ரொம்ப எளிதாக கிடச்சிடும். ஆனால் நம்ம இதுக்கே போகல. ஏன் போகலன்னா நம்ம தியானம் பண்ணுற நேரம் தவறு,
தியானம் பண்ணுற அளவு முறை ரொம்ப கம்மி. அதனால தான் நமக்கு இன்னும் இதெல்லாம் கைகூடாமல் இருக்குது. ரெண்டாவது, எண்ணங்களை சிதற விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரியான அற்புதங்கள் நமக்கு கைகூடுறது இல்லை. இதுக்கு ஒரு வைராகியமாக ஒரு மண்டலம் 2 மண்டலம் அப்பா சொல்லலை, இருந்தாலும் ஒரு 50 நாள் ஒரு வேலையை தவிர்த்துட்டு இதை எப்படியா சாதிச்சிடணும், போய் சாதிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரிலாம் அப்பா சாதிச்சிருக்காரு, நித்யானந்தர் சாதிச்சிருக்காரு. சொல்லலை நம்மளாம் சொல்லிகிட்டு இருக்கோம். மண்டல ஜபம்லாம் போனீங்கன்னா அப்பாவோட உறுதுணை, அவரோட ஆசீர்வாதம், அவருடைய வேலைப்பாடுகள்லாம் மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும். ஆனால் எல்லாராலையும் விட்டுட்டு போக முடியாதுன்றதுனால அவர் அதை பெருசாக வலியுறுத்தலை, அவ்வளோதான். ஆனால் போகிறவங்களுக்கு அவ்வளோ பக்கபலமாக இருப்பார். அதெல்லாம் நீங்கள் போய் அனுபவிச்சாதான் அது தெரியும். அதனால் ஊர்த்துவ கதி அடையணும்னா இதுதான் ரூட். அதிகாலை ஜபம், நீண்ட நேரம் தவம், நிஷ்டை. அப்பா சொன்ன மாதிரி 1/2 hour அங்கே கொண்டு போய் அங்கேயே வச்சு அதை ஒரு பெரிய வேலையாக நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு ஈஸியாக கைக்குள்ளாயிடும். இதான் ஊர்த்துவ கதி கேட்ட நண்பருக்கு. இந்த மற்றொரு நண்பர் கேட்டார், அந்த பிறவி மறுபிறவி அப்பா சொல்லலைன்னு, ஆனால் இருந்தாலும் மற்ற மகான்கள் அதை பாடல்கள்லாம் அழகாக பாடியிருக்காங்க இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாரு, புல்லாகி பூண்டாகி புழுவாகி செடி கொடி மரமாகி அப்புறம் மிருகமாகி பூதமாகி இந்த மாதிரி அப்புறம் மனிதனாக வரும் அப்படின்னு தான் அந்த பாட்டில் சொல்கிறார். அற்புதமான பாடல் தான் அது. அப்போ நம்ம இந்த விஷயத்தில் என்ன எடுத்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், புல்லில் உள்ள ஜீவனும் புழுவில் உள்ள ஜீவனும் ஆடு மாடு குரங்குல உள்ள ஜீவனும் மனித உடலில் இருக்க ஜீவனும் வெவ்வேறா இல்லை, எல்லாம் ஒன்று தான். சாமி என்ன சொல்கிறாரு, ஜீவன் அனைத்தும் ஒன்று தான் சொல்கிறார். அப்போ புழு ரொம்ப சின்னது, சின்ன ஜீவன். நம்ம பெரிய ஜீவன்னா ஜீவத்தோட பெருக்கம் அதிகம், அவ்வளோதான். பணம் எல்லாம் ஒன்று தானே. 100 ரூபா நோட்டுன்னா அந்த மாதிரி பலக்கணக்கான 100 ரூபா நோட்டு இருக்கும். ஒரு பெட்டியில் ஏகப்பட்டது அடங்கும், ஒரு பெட்டியில் கொஞ்சம் அடங்கும். ஆனால் தன்மை ஒன்று தான் இல்லையா. அந்த மாதிரி நம்ம உடலில் ஜீவ பெருக்கம் அதிகம், ஆனால் ஜீவன் ஒன்று தான். புழுவில் ஜீவ பெருக்கம் கம்மி, அதுக்கு சின்ன உடல், அதனால சின்ன ஒரு இடம். அப்போது சாமி இதை எப்படி ஒப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், குடிசை வீடு, மச்சி வீடு, 2 அடுக்கு மாடி, 3 அடுக்கு மாடி, 4 அடுக்கு மாடி, 8 அடுக்கு மாடி, மாளிகை வீடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மாளிகை இல்லாமல் மச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய வீடும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதை எப்படி நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், புழுவில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு கொடுக்கப்பட்ட உடல் ஓரடுக்கு மாடி அல்லது குடிசை வீடு அப்படி எடுத்துக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் பெரிய ஜீவன்கள் இருக்குது அப்படின்னா அதுங்க 2 அடுக்கு மாடியில் இருக்குது. அதோட நல்ல ஒரு பெரிய ஜீவன் நம்ம கூடயே வளர்க்கக்கூடிய ஆடு மாடு குதிரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடுக்கு மாடியில் வாழக்கூடிய ஜீவன். நாம் 8 அடுக்கு மாடியில் இருக்கக்கூடிய ஜீவன். இப்படி தான் வருது. அப்போ புழுவில் இருந்தால் நம்ம வந்திருப்போம், ஆனால் அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை, அப்படி தான் வந்திருப்போம். ஏன்னா எத்தனை பிறவி வள்ளலார் சொல்கிறாரு இல்லையா, 1,00,000 பிறவி நான் எடுத்தேன், என்ன இந்த இயற்கை தாய் பெற்று அவன் வந்தால் பிறவி எடுத்து நான் வந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ பிறவியில் வந்திருப்போம், அதில் புழுவாக இருந்திருப்போமான்னு டெஃபினட்டாக இருந்திருப்போம். சரி, இவ்வளோ பெரிய உடல் கொடுத்ததுக்கு அப்புறமும் இதை புரிஞ்சிக்காமல் அட்டூழியம் பண்ணி அநியாயம் பண்ணோம்னா மறுபடியும் என்ன கிடைக்கும்? சரி விடுங்க, ஒரு புழுவாக பிறக்கிறத கூட எனக்கு தெரிஞ்ச அபூர்வம். ஏன் அப்படின்னா, புழுக்கு ஒரு உடல் இருக்குது, அந்த உடலில் ஒரு ஜீவன் இருக்குது. நம்ம மறுபிறவி போயிட்டோம்னா கூட அந்த ஜீவன் அந்த புழுவில் போய் பூந்து ஏதோ உழுந்துக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அங்கே நமக்கு இன்னொரு புழு கிட்ட இனப்பெருக்கம் பண்ணி ஏதோ ஒரு சுகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கலாம் அந்த புழுவில் கூட. ஆனால் அந்த புழு என்ற உடல் கூட கிடைக்காத ஆண்மக்கள் எவ்வளோ இருக்கு, பிசாசு பேயின்னு. அது எவ்வளோ நரக வேதனை. புழுவுக்கு அது அதோடைய உணர்வுகளை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பசிக்கும் போது அதை சாப்பிட்டுக்கலாம், தூங்கும் போது அதை தூங்கிக்கலாம், எதாவது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆன்மா, இந்த பேய்ங்களுக்கு, இந்த ஆவிங்களுக்கு உடலே கிடைக்காது, புழு உடல் கூட கிடைக்காது.
அப்போ அதுங்க எப்படி அந்த தாக்கத்தை தீர்த்துக்கும்? சாப்பிட முடியுமா அதுங்களால? தூங்க முடியுமா? சாப்பாடை பார்க்குமே தவிர அதில் சாப்பிட முடியாது. அழகான பெண்களை பார்க்குமே தவிர அதை தீர்த்துக்க முடியாது. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இந்த ஆன்மா அவஸ்தைக்குள்ள ஆகும். பணத்தை பார்க்க அனுபவிக்க முடியாது, கரிமீனை பார்க்க அனுபவிக்க முடியாது, எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். அப்போ மறுபிறவியில் நம்ம புழுவாக பிறந்துட்டோம்னா கூட பரவாயில்ல, அப்படியே படிப்படியாக மறுபடியும் மனுஷனாக கூட தொட்டலாம். ஆனால் இந்த ஆவியம் பேய் பிசாசமாலாம் பிறந்தோம்னா நம்ம நிலவே நினச்சி போகிறது. அதனால தான் சாமி என்ன சொல்லிட்டாரு, இது போல விஷயங்கள்லேருந்து கடந்து நீ நீ என்ன பண்ணணும்? 8 அடுக்கு மாளிகைக்கு வந்துட்ட. இந்த உடல் கொடுத்துட்டாங்க. அதுதான் அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, கூன் குடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது, அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அவை. அப்போது இவ்வளோ அற்புதமான உடல் கிடைச்சாலும் அதுலேயும் எந்த ஒரு குறையும் இல்லாத உடல் நீ எடுத்திருக்கன்னா அது எவ்வளோ அபூர்வம். அப்போ இந்த அபூர்வ உடலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த அபூர்வ உடலுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? சொர்க்கம், ஆகாயம், பரம்பூரில் வாழக்கூடிய கைலாயம், பரலோகம். அப்போ நம்ம இடம் எது தெரியுமா? பரலோகம் தான். நம்ம யார்? இறைப்பொருள் தான். இறையிலேருந்து பிரிஞ்ச ஒரு ஆன்மா தானே நம்ம. அப்போ நாம் இந்த 8 அடுக்கு மாளிகையிலேருந்து எங்கே பயணிக்கணும்? மேலே பயணிக்கணும். அப்போ ஏதோ ஒரு தவறுகளை பண்ணி மறுபடியும் பின்னாடி போனோம்னா எவ்வளோ பெரிய தோஷம். அப்போது அந்த மகான் பாடல் பாடினாங்க இல்லையா, இவ்வளோ விஷயத்தை அனுபவித்து ஆராய்ஞ்சு இப்படிலாம் இந்த ஆன்மா இந்த உடல் எடுத்து வாழ்ந்துட்டுருக்குன்றது தான் அவரும் குறிக்கிறாரு, அவையும் அதை தான் சொல்கிறாங்க. அப்போ சாமி என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த உடல் எடுத்துகிட்ட மறுபடியும் அந்த சாப்டருக்கு போகாது, இதுக்கு மேலே என்ன இருக்குது அதை பார்த்துக்கிட்டு நம்ம இதுக்கு மேலே பயணிக்கிறதுக்கு என்னவோ அதை நம்ம பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நடந்ததாக இருக்கட்டும், இனிமேல் நடக்க போகிறது நன்மையாக இருக்கட்டும்னு சொல்லி சாமி வித்தை கொடுத்து கூப்பிட்டு போகிறார். அவர் பாடி அந்த காலங்களில் மக்களெல்லாம் திருத்தினார். அது ரொம்ப ஆண்டு ஆச்சு. அவர் உபதேசம்லாம் தரலை. அவர் ஒரு மருத்துவர் தான். இந்த உடலை காக்க அந்த மக்களை காக்க வந்த ஒரு மருத்துவர். அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ஞானம் சொன்னார், பாடலாக எழுதினார். அவர்கிட்ட நெருங்கிய மக்களுக்கு தீட்சை கொடுத்து அந்த காலங்களில் அவர் வாழ வச்சிருப்பார். ஆனால் இப்போ அவர் தீட்சை நம்ம பெற முடியாது. அவங்க இருக்காங்களா இல்லையா, அந்த பரம்பரை இருக்கா இல்லையான்னு எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ நவீனத்தில் வந்த டாக்டர் யார்? அப்பா. அப்போது இப்போ அப்பா நமக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்காரு. அப்போ இந்த மருந்தை வாங்கி நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிறவியை கரை சேர்க்கணும். அப்போ இந்த மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் மறைஞ்சிட்டார். இப்போ கண் கூட வந்த ஒரு மருத்துவர் இந்த மருந்தை காலையில் சாப்பிடு, மாலையில் சாப்பிடு, இப்படி சாப்பிடு, அப்படி சாப்பிடுன்னு சொல்லி இந்த ஜீவனை கரையேற்றத்துக்கு வழி சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம பழைய டாக்டரோட விஷயங்களெல்லாம் இவர்கிட்ட கேட்டு இந்த நேரங்களை செலவழிக்கிறத விட இனிமேல் என்ன டாக்டர் பண்ணலாம்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்டு இனிமேல் நம்ம கரையேறி போகிறது தானே உத்தமம். இந்த ரீதியில் தான் அப்பா சில விஷயங்கள் எல்லாம் மறுத்திருப்பார். இல்லாமல் இல்லை, வேண்டாம், அது ஏன், அது இப்போ நம்ம அறிவுக்கும் யுக்திக்கும் என்ன எட்டுதோ அதை வச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிறவி கொடுத்து இப்படி நம்ம கொண்டு போகிறார். அதனால் மறுபிறவி இருக்கானா? கட்டாயம் இருக்குது. ஆனால் தப்பி தவறி கூட நம்ம அந்த விஷயத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா தெரியாது, இந்த பிறவி போல் எப்பிறவி வாய்க்குமோ அதெல்லாம் நம்மளுக்கிட்ட இல்லை. அதனால் கனவுல கூட நாம் அந்த எண்ணங்களை போடவே கூடாது. அதனால் கிடைச்சதே அற்புதம். இதை வச்சு ரெண்டாவது அப்பா இன்னொரு பெரிய வாக்குறுதி தரார். சித்த வித்தை வாங்கினவங்களுக்கு மறுபிறவி கிடையாது, சரியாக அபியாசம் பண்ணிட்டா அப்படி சொல்கிறார். எவ்வளோ ஒரு உன்னதமான வேலை. இறந்தாலும் அவர்களை கொண்டு சமாதி வைங்கன்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ உன்னதமான ஒரு விஷயத்தை அப்பா சொல்லிகிட்ருக்காரு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு இதுதான் தருணம். இதில் இருந்தே கரை சேர்றதுக்கான வழிகளை நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு போட்டி பொறாமல், அடுத்தவனை கவுக்குறது, அடுத்தவனை குறை சொல்கிறது. ஆசிரமத்தில் அற்புதமான மருந்து, அதை வாங்கி வைத்தியருங்க மக்களுக்கு கொடுக்காம அவங்களா ஒரு மருந்தை தயாரித்து அதை அதிக லாபத்துக்கு விற்று, இந்த மாதிரி எவ்வளோ அட்டூழியங்கள் சித்த வித்தியார்த்திகளே பண்ணுறாங்க. திரிபலா நம்ம ஆசிரமத்து திரிபலா மாதிரி வேறு எங்கேயாவது அந்த திரிபலா கிடைக்குதா? சாப்பிட முடியுமா?
அப்போ எவ்வளோ நுணுக்கமாக அவங்க ஜபம் பண்ணி அந்த ஆற்றலை வச்சு நமக்கு மருந்து தயாரித்து தராங்க. அப்போ அதை வாங்கி எல்லாருக்கும் கொடுக்காம அதுலேயும் பண்ணுற பூஜரி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எவ்வளோ அட்டூழியங்கள் அவங்களால பண்ண முடியும். இதில் வேற குரூப்பாக சேர்ந்துட்டு ஒருத்தனை ஏளனமாக பேசுறது, ஒருத்தனை வந்து கேவலமாக பேசுறது, அவங்க புகழுக்காக தப்பான பதிவுகளை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சித்த வித்தியார்த்திக்குள்ளே எவ்வளோ நடக்குது. இதெல்லாம் நம்ம இந்த அற்புதமான பிறவி அற்புதமான உபதேசங்களை படைச்சு எடுத்து வந்த நாம் இனிமேல் கரை சேர்றதுக்கான விஷயம் என்னன்றதை தான் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்கான முயற்சி தான் இனிமேல் நம்ம போகணும். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். மீண்டும் வேறு ஒரு பதிவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.